அபிராமிக்கு தாயாகிற பாக்கியம் கிடையாதா? டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? அபிராமிக்கு கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறதால குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இது அக்காக்கு தெரியுமா? நான் இதை எப்படி அபிராமி கிட்ட சொல்ல முடியும்? அபிராமி வேணும்னா நாங்க குழந்தை பெத்துக்க கூடாதா? குழந்தை வேணுங்கிற ஆசையை வளர்த்துக்க கூடாதா? நான் என்ன செய்யறது? என்னதான் இருந்தாலும் அபிராமி அக்கா தான் முக்கியம். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களையே நீங்க குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு சொல்றது சுலபம்தான். ஆனா இது ரொம்ப வேதனையான விஷயங்க. ஒரு பொண்ணுக்கு தாயாகிற பாக்கியம் இல்லைங்கிறதும், அது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதும், தெரிஞ்சும் அவங்க கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறதும் ரொம்ப கஷ்டங்க. இது வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை. தன்னால தாயாக முடியாதுங்கிறத தெரிஞ்சா அதை அபிராமி தாங்கிக்க மாட்டான். அதனால வீட்டுல உள்ளவங்க கிட்ட கூட அவ பலகீனமா இருக்கான்னு தான் சொல்லிருக்கேனே தவிர, அவ பிரெக்னன்ட் ஆனா சிக்கல், உயிருக்கு ஆபத்துன்னு யார்கிட்டயுமே சொல்லல. அத சொன்னா குடும்பத்துல யாராலையும் தாங்கிக்க முடியாது. வேண்டாங்க, சொல்லிடாதீங்க. உங்களுக்கே தெரியாத மாதிரி இருந்துருங்க. எனக்கு ஏன் இப்படி ஒரு சங்கடம்? நான் யார்கிட்ட கொட்டி தீர்த்துக்க முடியும்? உன்னை தவிர என்னோட மனச்சுமையை தாங்கிக்க வேற யார் இருக்கா? எவ்வளவு காசு பணம் கொட்டி இருந்தாலும் எனக்கும் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகணுங்கிற ஆசை இருக்காதா? குழந்தைங்கன்னா எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? எனக்கு பொறுக்கிற குழந்தைங்க, என் தம்பிக்கு பொறுக்கிற குழந்தைங்க, என் தங்கச்சிங்களுக்கு பொறுக்கிற குழந்தைங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடணும், சந்தோஷமா விளையாடணும் அப்படிலாம் நான் கனவு கண்டேன். என் தம்பி நிலைமை தகராறுல முடிஞ்சு போச்சு. என் நிலைமை பரிதாபத்துல முடிஞ்சு போச்சு. நீங்க இவ்வளவு கலங்கி நான் இன்னைக்கு தாங்க பாக்குறேன். ஆனா உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. நீங்க அப்பா ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசையம். ஏற்கனவே அப்பா கார்த்திக் விஷயத்துல ரொம்ப நொந்து போயிட்டாரு. இப்போ இந்த அபிராமி விஷயமும் தெரிஞ்சா அவர் நிச்சயமா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. திருமண பக்கம் எல்லாம் தோல்வியே சந்திச்சுக்கிட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? உங்க ஏக்கம் எனக்கு புரியுதுங்க. இந்த விஷயத்துல நான் வாயிருந்தோம் உண்மையாதான் இருக்க முடியும். இது பாருங்க, காலம் எல்லாத்துக்கும் வழிகாட்டும். கவலைப்படாம இருங்க. அத்தை, என்னம்மா வேணும்? கொஞ்சம் சுடு தண்ணி கிடைக்குமா? கோல்டா இருக்கு. வாரம்யா, அத்தைக்காக இப்பதான் வெந்நீர் போட்டுட்டு இருக்கேன். நல்ல சமயத்துல வந்திருக்க. இந்த சம்மர்ல ஐஸ் வாட்டர் அடிக்கடி குடிச்சா கோல்டு வரும். நல்ல சூடா இருக்கு. ஆமா, அபிராமி அக்காவை பாத்தியா? படுத்துட்டு இருக்காங்களா? காஃபி கொடுக்கணும். எந்திரிச்சிட்டாங்களா? அவங்கள நேற்று ராத்திரி பார்த்ததுதான். சாந்தி, உங்க அக்காவுக்கு மனசு சரியில்லை. மனசுக்குள்ள 1000 புழுக்கம், வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறா. என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க மாமாவுக்கு பேர குழந்தைய கொஞ்சணும்னு ஆசை வந்திருக்கு. மதன் கிட்ட பேசும்போது எப்படா எனக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன்னு கேட்டிருக்காரு. அவனும் உடனே அபிராமியை கூட்டிட்டு லேடி டாக்டர்கிட்ட போயிருக்கான். டாக்டர் தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காருல அத்தை. ஆமாம்மா, வாஸ்தவம் தான். உங்க அக்காவோட கர்ப்பப்பை பலகீனமா இருக்கான். அப்படியே கருத்தரிச்சாலும் பிரசவ நேரத்துல
ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேதனையில தான் அபிராமி படுத்துட்டு இருக்கா. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அவளுக்குள்ள பயம் அதிகமாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்ததில்லை. எதுக்குமே கலங்காதவ எதுக்கு கலங்கி இருக்கா? அவளுக்கும் தாயாகணுங்கிற ஆசை இருக்காதா என்ன? அதுக்கு இப்படி ஒரு சோதனைன்னா உடம்பும் மனசும் இப்படி சோர்ந்துதான் போகும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவளை போய் பார்த்து தைரியம் சொல்லிட்டு வருவோம். சரிங்க அத்தை. சாந்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நில்லுமா. ரம்யாவும் நம்ம பொண்ணுதான். அவ முன்னாடி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சொல்லுங்க அத்தை. எனக்கு நீயும் ஒண்ணுதான், அபிராமியும் ஒண்ணுதான். என்ன பொறுத்த வரைக்கும் அபிராமி குழந்தையும் உன் குழந்தையும் ஒண்ணுதான். ஓ மக இந்திராவும் எனக்கு பேத்திதான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன் கார்த்திக் மாதிரி ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வாரிசா வரணும். இத நான் குழந்தைக்காக மட்டும் சொல்லல. கார்த்திக்கோட குழந்தைன்னு நம்ம வீட்டுக்கு ஒரு புது வாரிசு வந்தா உங்க மாமாவுக்கு அந்த குழந்தை மேல ஒரு பிடிப்பு வரும். பேர குழந்தைய பெத்து கொடுத்துட்டானேன்னு கார்த்திக் மேல மதிப்பும் மரியாதையும் கூடும். அது மட்டும் இல்லம்மா, அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் இருக்க விரிசல் கூட மறைஞ்சிரும்னு எனக்கு தோணுதும்மா. ஆமாமா, அத்தை சொல்றது கரெக்ட் தான். சீக்கிரமே சாந்தி தாயானா அத்தைக்கு சந்தோஷம்தான். நான் சொல்ல கூச்சப்பட்டேன், நீ சொல்லிட்ட. சாந்தி, நீ என்னம்மா சொல்ற? சாந்தி, என்னம்மா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல அத்தை. இத பாருமா சாந்தி, நீ ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும். அபிராமியோட சிக்கல்லாம் தீந்து அவளுக்கும் குழந்தை பிறக்கணும். உங்களோட குழந்தைகள்லாம் இந்த வீட்டுல துள்ளி குதிச்சு விளையாடணும். அதை நான் என் கண்ணால பாக்கணும். அதான் என்னோட ஆசை. உங்க வாயால இந்த வார்த்தையை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. உங்க மனசை குளிர வைக்கிற பாக்கியம் எனக்கு கடவுள் கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா ஆனா உங்க அக்காவால வாரிசு கிடைக்குதோ இல்லையோ, இல்ல என்னால இந்த குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்குதோ இல்லையோ, எதுவுமே நம்ம கையில இல்ல. எல்லாம் கடவுள் சித்தம். நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அது நம்ம கையில இல்ல. எல்லாம் கடவுள் ஆட்டி வைக்கிறாரு, நம்ம ஆடுறோம். எது எப்போ நடக்கும்னு எழுதி வச்ச இறைவன் அவரா படிச்சு காட்டினாதான் நமக்கே புரியும். கொடுக்கறதும் தடுக்கிறதும் அவன் கையில தான் இருக்கு. என்னக்கா, நட்சத்திரம் எல்லாத்தையும் எண்ணி முடிச்சிட்டியா, இல்லை இன்னும் பாக்கி ஏதாவது இருக்கா? ஏன்னா உனக்கு எதிர்காலத்துல அந்த வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கும்.
மத்த அத்தனை முக்கியமான வேலையும் சாந்தி கைக்கு போக போகுது. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீ இந்த வீட்டுல யாரு? நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. அந்த சாந்தி இன்னும் இந்த குடும்பத்துல மாமாவால ஏத்துக்கப்படாத ஒருத்தி. அந்த அனாதை கிட்ட உன் மாமியார் இன்னைக்கு என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? அதுவும் நான் இருக்கும்போதே. இந்த ஆர்கே சாம்ராஜ்யத்துக்கு அந்த சாந்திய ஒரு வாரிசு பெத்து தர சொல்லி கெஞ்சுறாங்க. ஏங்குற? உன்னால முடியாதா? உன் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு குடும்பம் நம்ம கைக்கு வர்றது அந்த குடும்பத்துக்கு நம்ம தர்ற வாரிசுல தான் இருக்கு. அத மறந்துடாது. நீ என்னதான் மாமியார் மெச்சின மருமகளா இருந்தாலும், உன் மாமனார் உன்னை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு கூத்தாடினாலும், இந்த வீட்டுக்கு வாரிசு தர்ற மருமகளை தான் பெருசா பாராட்டுவாங்க. அதுல மூத்த வச்சினவன் பார்க்க மாட்டாங்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை நம்பி என்ன பண்றது? என் வாழ்க்கை மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை ஆட்டம் கண்டுரும் போல இருக்கு. இந்த பாரு, உனக்கு குழந்தை பிறக்கலனா இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற வாய்ஸ் போயிடும். ஒருவேளை அந்த சாந்தி ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டானா அவ குரல் தான் ஓங்கி நிக்கும். அதுக்கப்புறம் நீயே நடுத்தரவுல தான் வந்து நிப்ப. அப்புறம் நான் எங்க போய் நிக்கிறது சொல்லு? நான் என்ன பண்ணும்? அவ இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கும் டேஞ்சர், எனக்கும் டேஞ்சர். அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த வீட்டுல மாமாவையும் அனிதாவையும் தவிர மத்த அத்தனை பேரும் அவ மேல பாச மழைய பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. உன் மாமியார் என்னடானா எனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுமான்னு அவகிட்ட பிச்சை கேட்கற நிலைமைக்கு வந்தாச்சு. இன்னும் யோசிக்காது. இந்த வீட்டுல இருக்கிறவங்க மனசுல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக, முக்கியமா மாமா மனசுல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக அந்த சாந்தி ஒரு வாரிசை பெத்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோயேன், பெருசு பழசை எல்லாத்தையும் மறந்துட்டு பாசத்தை அப்படியே பொழிய ஆரம்பிச்சிடுவாரு. பகையெல்லாம் மறந்து பேர பாசம் விளையாடும். இந்த வீட்டுக்கு வாரிசு கொடுத்தவன் அந்த சாந்திக்கு மதிப்பு கூடும். உன்னை யாரும் சீண்ட கூட மாட்டாங்க. நீ செல்லாக்காசு ஆயிடுவ. பிச்சைக்காரன் கூட உன்னை மதிக்க மாட்டான். ரம்யா, இந்த அபிராமி அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்துட மாட்டா. என்ன இவ்வளவு லேசா எடை போட்டுறாத. எவ்வளவு வேகமா கார் பஸ் போனாலும் நான் ரயில் எனக்காக கேட் போட்டு எல்லாரையும் காக்க வைப்பேன். நீ கவலைப்படாத. இந்த சாந்தி இந்த வீட்டு விட்டு அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன். அந்த சாந்திக்கு குழந்தை பிறக்க கூடாது, பிறக்கவும் விட மாட்டேன். குட்டி, மம்மி எங்கடா? அம்மா எங்கன்னு தெரியல. மம்மி ஏதோ சொல்லிட்டு போனாங்களா? இல்ல. சரி, நீ விளையாடு. சாந்தி, அண்ணி. என்ன கார்த்திக்? சாந்தி பாத்தீங்களா? இல்லையே, என்ன விஷயம்? இல்ல, ரூம்ல இல்ல. சரி, நான் வெளில இருக்கலாம் பாத்துக்கிறேன். காஃபி ஏதாவது வேணுமா? ரம்யா, என்ன மாமா? சாந்திய பாத்தியா? நான் பார்க்கல. அம்மா. என்னப்பா? சாந்தி பாத்தியாம்மா? இல்லையே. இல்ல, மாடியில என் ரூம்ல இல்ல. அண்ணிய கேட்டேன்,
ரம்யாவை கேட்டேன். நீ எங்கே பார்த்தியம்மா? இல்லப்பா, எனக்கு தெரியாது. ஒருவேளை தோட்டத்துல இருக்கலான்னு பார்க்கலாமா? சரி வா. அண்ணா, சாந்தி காலையில் தோட்டத்துக்கு வந்தாளா? இல்லையே தம்பி, நான் இங்கே தானே வேலை செய்துட்டு இருந்தேன். நான் பார்க்கவே இல்லையா அவங்கள? காலையிலேருந்து சாந்தியை காணுண்ணே. எங்கே போனானே தெரியல. என்ன தம்பி, நீங்கள் கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? சரி, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கண்ணே. அம்மா, நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. ராஜண்ணே, வெயில்ல வாக்கிங்க. டே, நீ வேறடா. நானடா சாத்தியமே எங்கேயா வழியில பாத்தியா? இல்லண்ணே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு சாமி கொண்டு போயிருந்தேன். கோயில் பக்கம் அவன் போறதை பார்த்தனே. அடப்பாவி, அவங்கள காணாம வீட்டுல பதபதிச்சு போய் தேடிட்டு இருக்காங்க. வா வா வா, வா போலாம்.